வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வைரல் விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி பதிவில் சொர்ணவாரி பட்டத்தில் நடக்கூடிய 5 நெல் ரகங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போதும். அதாவது சொர்ணவாரி பட்டம் என்பது சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மே மாதங்களில் துவங்குகிறதுங்க. ஸோ இந்த பருவங்களில் குறுகிய கால நெல் ரகங்கள் தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இந்த பருவங்களில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மழை சீற்றமும் அதிகமாக இருக்கும். ஸோ அறுவடை செய்யும் போது அதனால் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான நெல் ரகத்தை தான் பார்க்க போகிறோம். ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்லேருந்து ஒரு 112 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் அவங்க மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல் ஒரு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 1900 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை குருவை சொர்ணவாரி பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி இருக்கு. 4வது இடத்திருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 47ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 2500 கிலோ வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1500 ரூபாயிலிருந்து ஒரு 1900 வரைக்கும் இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, தாளடி, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை கருகள், தண்டு துளைப்பான், தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவை கோ 47ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். 3வது பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR50. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்து ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகம் தாங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2800 கிலோ வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை ஒரு 1500 ரூபாயிலிருந்து ஒரு 1800 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, குருவை, சொர்ணவாரி பட்டத்துக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IR50ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலையோ இல்லை விதை பண்ணையிலோ கிடைக்கிறது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். 2வது பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 50 மூட்டையிலேருந்து 55 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயிலேருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல விலை விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பட்டங்களுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் மாவு பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். கண்டிப்பாக நடவு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு நடுத்தர விவசாயிகளுக்கு சூப்பரான.
முதலாவதாக இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASD 16ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 45 மூட்டையிலிருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு ஏக்கர் நடவு செஞ்சால் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லுக்கு 1600 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா விற்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை குருவை சொர்ணவாரி பட்டத்துக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரையாடுகள், இலைக்கரைகள், தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ASD 16ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் பார்த்தீங்கன்னா வேளாண்மை விதைப்பண்ணையில் கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். சொர்ணவாரி பட்டனாவே அதிகம் வெயில் தாக்கம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகம் தான் நீங்கள் பயிர் பண்ணணும். குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணவாரி பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறுகிய கால நெல் வகைகளை சாகுபடி செய்ய ஏற்ற பருவமாகும். தொடங்கும் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களை தொடங்கி ஏப்ரல் மே மாதங்களில் இது வந்து முடிவடைஞ்சிரும். இந்த 2 மாதங்களில் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். நம்ம சொல்லியிருக்கிற இந்த 5 நெல் ரகம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முடிகிற மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செய்கிற மாதமும் முக்கியம், அறுவடை செய்கிற மாதமும் முக்கியம். அதில் முடியும் மாதம் அப்படின்னா தான் ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் முடியும், ஜூன் ஜூலை. சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் வகைகளை சாகுபடி செய்யும் ஏற்ற பருவம் அப்படிங்கிறது இந்த சொர்ணவாரி பட்டம். கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் உடைய நெல் ரகங்கள் தான் நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த சொர்ணவாரி பட்டத்தில் நீங்கள் நடவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. லைக் போடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெல் வயலில் வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றியோ இல்லை நெல் வயலில் வேறு எந்த நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற விவசாய வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை பட்டியலும் அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் நியூஸும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நன்றி, வணக்கம், பை டாடா.